இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இயற்கையை பாதுகாத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இயற்கையை காப்போம். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இப்பூமியில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவில் இருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சிறப்பு. இந்த பூகோளமானது பரந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் பச்சை பசேலென்ற காடுகளையும் எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டமைந்துள்ளது. அந்த வளங்களை அனுபவித்திட மனிதர்கள், விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்களையும் ஒருங்கமைய பெற்றுள்ளது. பூமியில் இவ்வுயிரினங்கள் நிலை பெற்று வாழ மழை, காற்று, தீ, நிலம், நீர் போன்ற பஞ்சபூதங்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த இயற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல். இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம், நீர், காற்று போன்றன பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதலாக கருதப்படுகின்றது. இந்த மாசடைதலிற்கு அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழந்து வருகின்றது. இரப்பர், பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை நிலத்தினுள் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போது மண்வளம் அற்றுப்போகின்றது. மேலும் இரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களிற்கு தெளிக்கும் போது மண் மாசடைகின்றது. அண்மை காலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஒரு செயற்பாடாக மண் அகழ்தல் இடம்பெற்று வருகின்றது. கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மண் அகழ்வுக்கு உட்படும் போது நீரானது ஊர்மனைகளிற்குள் புகும் அபாயம் எழுந்துள்ளது. நீரின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் நீரானது குப்பை கூழங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகள் மீது கொட்டுவதாலும் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. மேலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணி வளி. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த வளியானது புகைப்போக்கிகளில் இருந்து வெளியேறும் அதிக புகை மற்றும் நச்சுவாயுக்கள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றது. காடுகளை அழிப்பதனாலும் கனியவளங்களை அகழ்வதனாலும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் கிடைத்தற்கரிய கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. இயற்கை அனர்த்தங்கள். இயற்கையானது மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் சில நிகழ்வுகளாலும் அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை குறிப்பிடலாம். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இவ்வனர்த்தங்களால் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. பல உயிர்களை காவு கொண்ட இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இயற்கை அனர்த்தங்களாலும் விலை மதிக்க முடியாத இயற்கையானது அழிவிற்கு உள்ளாகின்றது. இயற்கையை பாதுகாத்தல். இயற்கையை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும். இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உலகிலுள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவருமே இயற்கையை தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க வேண்டும். மரங்களை வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு எங்களால் இயன்றளவு மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்ற வேண்டும். முடிவுரை. செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மனநிம்மதியை திரும்ப பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சில காலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும்.
எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோமாக. இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து இடத்தை வாழ்கிறோம். வகிக்கின்றது. இயற்கையை ஆனால் அண்மை காலமாக பாதுகாத்து இயற்கையானது அதை நாம் அளவிட அடுத்த முடியா பல தலைமுறைக்கு அச்சுறுத்தல்களை கொண்டு எதிர்நோக்கியுள்ளது. செல்வோம். அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இயற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் இயற்கை அதன் கொடைகாடுகளையும் வாரி வழங்கியுள்ளது. நீர்வீழ்ச்சிகளையும் சலசலவில் ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்ட மனித வாழ்வில் மிக முக்கியமான வளங்களை அனுபவித்திட மனிதர்கள் ஆனால் அண்மை காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. நிலை பெற்று வாழ கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ளவேளையும் கொண்டமைந்துள்ளது. இயற்கையின் சிறப்பு இந்த இயற்கையானது பறந்துவிட்டால் மனித இனமானது நாற்புறமும் சூழப்பட்ட சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். நீர்வீழ்ச்சிகளையும் இயற்கை மாசடைதல் ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்ட முடியாத வளங்களான நிலம் அந்த வளங்களை அனுபவித்திட பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலை உயிரின மாசடைதலாக கருதப்படுகின்றது. பூமியில் இந்த மாசடைதலை பெற்று வாழ மழையும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. விளங்காவிட்டால் மனித இனமானது அழிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம் புதைக்கும் போது மண்வளம் என பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதல் ரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களில் தெளிக்கும் போது மண் மாசடைதலிற்கு அதிகரித்து காலங்களில் சூழலை பயன்பாடு வரும் ஒரு செயற்பாடாக மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகள் காரணமாக அமைகின்றன. மண் அகழ்வுக்கு உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். பொலித்தீன் கழிவுகளை மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் போது நீரானவளம் அற்றுப்போகின்றது மற்றும் தொழிற்சாலை கழிவு ரசாயன கிருமி நாசினிகளை வயல்களுக்கு நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகாலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஆழ்துளையினர்களை மண் அகழ்தலிடம் நீரை வருகின்றதனால் நிலத்தடி நீரானது ஆற்றுப்படுகையில் உள்ள மண் உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணம் எழுந்துள்ளது. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலை சுவாசிக்காமல் இருக்க முடியாது அமையும் என்று இந்த வழியானது புகைப்போக்கு மனித வாழ்க்கை வெளியேறும் முக்கியமான இடத்தை வகிக்கும். நீரானது கலக்கும் போது அசுத்தமடைகின்ற தொழிற்சாலை கழிவுகளை அழிப்பதனாலும் கனிய வளங்களை அகழ்வதனாலும் சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. இவ்வாறு இயற்கையின் கிடைத்த கொடைகளை அமைப்பாடுகளால் அழிவை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இயற்கையானது மனித வாழ்க்கைகளால் பாதியமாய் விழுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. உதாரணங்களாக வழியானது புகை சூறாவளிகளில் இருந்து வெளியேறும் நிலச்சரிவு மற்றும் பனிப்பொழிவுகள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றன. காடுகளை அழித்ததனாலும் கனிய வளங்களை அகழ்வதனாலும் மனித வளங்கள் சுரண்டப்படும் ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. கிடைத்த பல கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழாத இயற்கையானது அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக பாதுகாத்தல் சூறாவளியை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாவற்றை குறிப்பிடலாம். இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு மனிதர்கள் மற்றும் பல்வேறு ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. உலகில் பல உயிர்களை வளங்களை பாதுகாப்பதற்காக உதாரணமாக 2006 டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத இயற்கையானது பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினர்கள் தலையாய கடமையாகும். தேவைக்கேற்ப மற்ற வளங்களை அளவிலேற்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் பாவனையில் உள்ள ஒட்டுமொத்தமாக வளங்களை பாதுகாப்பதற்காக மரங்களை வெட்டுதலை தடுத்து சங்கம் 1980 மரங்களை வளர்க்கப்பட்டது. பூமியை பசுமையானதாக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக மனநிம்மதியை திரும்ப பெறும் மாதம் 28ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவரும் வாழ்ந்த காலம் தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த மனிதன் எதிர்நோக்கியுள்ளார். வீண் விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொருளைமை தொடருமாயின் இயற்பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க அழிந்து விடக்கூடிய அபாய வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு உடனடியான அளவு மரங்களை தேவைக்கேற்ப பயன்படுத்தியானதாக பாதுகாத்தலாகும். முடிவுரை இயற்கை வளங்களை அதிகால சந்ததியினரும் பயன்படுத்த மனநிம்மதியோடு வைத்து பெறுவதற்காக நலம் பெற்று வாழ்வோமாக கொண்டிருக்கின்றான். இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சில காலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது.
இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும். எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோமாக. இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இயற்கையை பாதுகாத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இயற்கையை காப்போம். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இப்பூமியில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவில் இருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மைக்காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சிறப்பு. இந்த பூகோளமானது பரந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் பச்சைப்பசேலென்ற காடுகளையும் எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டமைந்துள்ளது. அந்த வளங்களை அனுபவித்திட மனிதர்கள், விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்களையும் ஒருங்கமைய பெற்றுள்ளது. பூமியில் இவ்வுயிரினங்கள் நிலை பெற்று வாழ மழை, காற்று, தீ, நிலம், நீர் போன்ற பஞ்சபூதங்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த இயற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல். இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம், நீர், காற்று போன்றன பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதலாக கருதப்படுகின்றது. இந்த மாசடைதலிற்கு அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழந்து வருகின்றது. இரப்பர், பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை நிலத்தினுள் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போது மண்வளம் அற்றுப்போகின்றது. மேலும் இரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களிற்கு தெளிக்கும் போது மண் மாசடைகின்றது. அண்மை காலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஒரு செயற்பாடாக மண் அகழ்தல் இடம்பெற்று வருகின்றது. கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மண் அகழ்வுக்கு உட்படும் போது நீரானது ஊர்மனைகளிற்குள் புகும் அபாயம் எழுந்துள்ளது. நீரின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் நீரானது குப்பை கூழங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகள் மீது கொட்டுவதாலும் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. மேலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணி வளி. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த வழியானது புகைப்போக்கிகளில் இருந்து வெளியேறும் அதிக புகை மற்றும் நச்சுவாயுக்கள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றது. காடுகளை அழிப்பதனாலும் கனியவளங்களை அகழ்வதனாலும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் கிடைத்தற்கரிய கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. இயற்கை அனர்த்தங்கள். இயற்கையானது மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் சில நிகழ்வுகளாலும் அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை குறிப்பிடலாம். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இவ்வனர்த்தங்களால் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. பல உயிர்களை காவு கொண்ட இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இயற்கை அனர்த்தங்களாலும் விலை மதிக்க முடியாத இயற்கையானது அழிவிற்கு உள்ளாகின்றது. இயற்கையை பாதுகாத்தல். இயற்கையை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும். இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உலகிலுள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவருமே இயற்கையை தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க வேண்டும். மரங்களை வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு எங்களால் இயன்றளவு மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்ற வேண்டும். முடிவுரை. செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மனநிம்மதியை திரும்பப் பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான்.
இன்னும் சிலகாலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும். எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோமாக. இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இயற்கையை பாதுகாத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இயற்கையை காப்போம். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இப்பூமியில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவில் இருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சிறப்பு. இந்த பூகோளமானது பரந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் பச்சை பசேலென்ற காடுகளையும் எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டமைந்துள்ளது. அந்த வளங்களை அனுபவித்திட மனிதர்கள் விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்களையும் ஒருங்கமைய பெற்றுள்ளது. பூமியில் இவ்வுயிரினங்கள் நிலை பெற்று வாழ மழை காற்று தீ நிலம் நீர் போன்ற பஞ்சபூதங்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த இயற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல். இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம் நீர் காற்று போன்றன பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதலாக கருதப்படுகின்றது. இந்த மாசடைதலிற்கு அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழந்து வருகின்றது. இரப்பர் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை நிலத்தினுள் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போது மண்வளம் அற்றுப்போகின்றது. மேலும் இரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களிற்கு தெளிக்கும் போது மண் மாசடைகின்றது. அண்மை காலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஒரு செயற்பாடாக மண் அகழ்தல் இடம்பெற்று வருகின்றது. கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மண் அகழ்வுக்கு உட்படும் போது நீரானது ஊர்மனைகளிற்குள் புகும் அபாயம் எழுந்துள்ளது. நீரின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் நீரானது குப்பை கூழங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகள் மீது கொட்டுவதாலும் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. மேலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணி வளி. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த வழியானது புகைப்போக்கிகளில் இருந்து வெளியேறும் அதிக புகை மற்றும் நச்சுவாயுக்கள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றது. காடுகளை அழிப்பதனாலும் கனிய வளங்களை அகழ்வதனாலும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் கிடைத்தற்கரிய கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. இயற்கை அனர்த்தங்கள். இயற்கையானது மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் சில நிகழ்வுகளாலும் அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக சுனாமி சூறாவளி வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை குறிப்பிடலாம். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இவ்வனர்த்தங்களால் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. பல உயிர்களை காவு கொண்ட இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இயற்கை அனர்த்தங்களாலும் விலை மதிக்க முடியாத இயற்கையானது அழிவிற்கு உள்ளாகின்றது. இயற்கையை பாதுகாத்தல். இயற்கையை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும். இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உலகிலுள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவருமே இயற்கையை தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க வேண்டும். மரங்களை வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு எங்களால் இயன்றளவு மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்ற வேண்டும். முடிவுரை. செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மனநிம்மதியை திரும்ப பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கின்றான்.
இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சில காலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும். எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோமாக. இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இயற்கையை பாதுகாத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இயற்கையை காப்போம். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இப்பூமியில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவில் இருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சிறப்பு. இந்த பூகோளமானது பறந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் பச்சை பசேலென்ற காடுகளையும் எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டமைந்துள்ளது. அந்த வளங்களை அனுபவித்திட மனிதர்கள் விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்களையும் ஒருங்கமைய பெற்றுள்ளது. பூமியில் இவ்வுயிரினங்கள் நிலை பெற்று வாழ மழை காற்று தீ நிலம் நீர் போன்ற பஞ்சபூதங்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த இயற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல். இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம் நீர் காற்று போன்றன பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதலாக கருதப்படுகின்றது. இந்த மாசடைதலிற்கு அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழந்து வருகின்றது. இரப்பர் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை நிலத்தினுள் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போது மண்வளம் அற்றுப்போகின்றது. மேலும் இரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களிற்கு தெளிக்கும் போது மண் மாசடைகின்றது. அண்மை காலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஒரு செயற்பாடாக மண் அகழ்தல் இடம்பெற்று வருகின்றது. கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மண் அகழ்வுக்கு உட்படும் போது நீரானது ஊர்மனைகளிற்குள் புகும் அபாயம் எழுந்துள்ளது. நீரின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் நீரானது குப்பை கூழங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகள் மீது கொட்டுவதாலும் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. மேலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணி வளி. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த வளியானது புகைப்போக்கிகளில் இருந்து வெளியேறும் அதிக புகை மற்றும் நச்சுவாயுக்கள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றது. காடுகளை அழிப்பதனாலும் கனிய வளங்களை அகழ்வதனாலும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் கிடைத்தற்கரிய கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. இயற்கை அனர்த்தங்கள். இயற்கையானது மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் சில நிகழ்வுகளாலும் அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக சுனாமி சூறாவளி வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை குறிப்பிடலாம். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இவ்வனர்த்தங்களால் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. பல உயிர்களை காவு கொண்ட இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இயற்கை அனர்த்தங்களாலும் விலை மதிக்க முடியாத இயற்கையானது அழிவிற்கு உள்ளாகின்றது. இயற்கையை பாதுகாத்தல். இயற்கையை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும். இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உலகிலுள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவருமே இயற்கையை தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க வேண்டும். மரங்களை வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு எங்களால் இயன்றளவு மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்ற வேண்டும். முடிவுரை.
செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மனநிம்மதியை திரும்ப பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சில காலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும். எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோமாக. இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இயற்கையை பாதுகாத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இயற்கையை காப்போம். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இப்பூமியில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவில் இருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சிறப்பு. இந்த பூகோளமானது பரந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் பச்சை பசேலென்ற காடுகளையும் எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டமைந்துள்ளது. அந்த வளங்களை அனுபவித்திட மனிதர்கள் விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்களையும் ஒருங்கமைய பெற்றுள்ளது. பூமியில் இவ்வுயிரினங்கள் நிலை பெற்று வாழ மழை காற்று தீ நிலம் நீர் போன்ற பஞ்சபூதங்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த இயற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல். இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம் நீர் காற்று போன்றன பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதலாக கருதப்படுகின்றது. இந்த மாசடைதலிற்கு அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழந்து வருகின்றது. இரப்பர் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை நிலத்தினுள் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போது மண்வளம் அற்றுப்போகின்றது. மேலும் இரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களிற்கு தெளிக்கும் போது மண் மாசடைகின்றது. அண்மை காலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஒரு செயற்பாடாக மண் அகழ்தல் இடம்பெற்று வருகின்றது. கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மண் அகழ்வுக்கு உட்படும் போது நீரானது ஊர்மனைகளிற்குள் புகும் அபாயம் எழுந்துள்ளது. நீரின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் நீரானது குப்பை கூழங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகள் மீது கொட்டுவதாலும் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. மேலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணி வளி. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த வழியானது புகைப்போக்கிகளில் இருந்து வெளியேறும் அதிக புகை மற்றும் நச்சுவாயுக்கள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றது. காடுகளை அழிப்பதனாலும் கனியவளங்களை அகழ்வதனாலும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் கிடைத்தற்கரிய கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. இயற்கை அனர்த்தங்கள். இயற்கையானது மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் சில நிகழ்வுகளாலும் அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக சுனாமி சூறாவளி வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை குறிப்பிடலாம். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இவ்வனர்த்தங்களால் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. பல உயிர்களை காவு கொண்ட இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இயற்கை அனர்த்தங்களாலும் விலை மதிக்க முடியாத இயற்கையானது அழிவிற்கு உள்ளாகின்றது. இயற்கையை பாதுகாத்தல். இயற்கையை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும். இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உலகிலுள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவருமே இயற்கையை தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க வேண்டும்.
மரங்களை வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு எங்களால் இயன்றளவு மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்ற வேண்டும். முடிவுரை. செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மனநிம்மதியை திரும்ப பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சில காலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும். எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோமாக. இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இயற்கையை பாதுகாத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இயற்கையை காப்போம். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இப்பூமியில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவில் இருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மைக்காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சிறப்பு. இந்த பூகோளமானது பரந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் பச்சை பசேலென்ற காடுகளையும் எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டமைந்துள்ளது. அந்த வளங்களை அனுபவித்திட மனிதர்கள் விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்களையும் ஒருங்கமைய பெற்றுள்ளது. பூமியில் இவ்வுயிரினங்கள் நிலை பெற்று வாழ மழை காற்று தீ நிலம் நீர் போன்ற பஞ்சபூதங்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த இயற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல். இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம் நீர் காற்று போன்றன பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதலாக கருதப்படுகின்றது. இந்த மாசடைதலிற்கு அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழந்து வருகின்றது. இரப்பர் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை நிலத்தினுள் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போது மண்வளம் அற்றுப்போகின்றது. மேலும் இரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களிற்கு தெளிக்கும் போது மண் மாசடைகின்றது. அண்மை காலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஒரு செயற்பாடாக மண் அகழ்தல் இடம்பெற்று வருகின்றது. கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மண் அகழ்வுக்கு உட்படும் போது நீரானது ஊர்மனைகளிற்குள் புகும் அபாயம் எழுந்துள்ளது. நீரின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் நீரானது குப்பை கூழங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகள் மீது கொட்டுவதாலும் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. மேலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணி வளி. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த வழியானது புகைப்போக்கிகளில் இருந்து வெளியேறும் அதிக புகை மற்றும் நச்சுவாயுக்கள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றது. காடுகளை அழிப்பதனாலும் கனிய வளங்களை அகழ்வதனாலும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் கிடைத்தற்கரிய கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. இயற்கை அனர்த்தங்கள். இயற்கையானது மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் சில நிகழ்வுகளாலும் அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக சுனாமி சூறாவளி வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை குறிப்பிடலாம். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இவ்வனர்த்தங்களால் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. பல உயிர்களை காவு கொண்ட இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இயற்கை அனர்த்தங்களாலும் விலை மதிக்க முடியாத இயற்கையானது அழிவிற்கு உள்ளாகின்றது. இயற்கையை பாதுகாத்தல். இயற்கையை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும். இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உலகிலுள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவருமே இயற்கையை தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த வேண்டும்.
நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க வேண்டும். மரங்களை வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு எங்களால் இயன்றளவு மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்ற வேண்டும். முடிவுரை. செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மனநிம்மதியை திரும்ப பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சில காலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும். எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோமாக. இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இயற்கையை பாதுகாத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இயற்கையை காப்போம். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இப்பூமியில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவில் இருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மைக்காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சிறப்பு. இந்த பூகோளமானது பரந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் பச்சை பசேலென்ற காடுகளையும் எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டமைந்துள்ளது. அந்த வளங்களை அனுபவித்திட மனிதர்கள் விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்களையும் ஒருங்கமைய பெற்றுள்ளது. பூமியில் இவ்வுயிரினங்கள் நிலை பெற்று வாழ மழை காற்று தீ நிலம் நீர் போன்ற பஞ்சபூதங்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த இயற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல். இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம் நீர் காற்று போன்றன பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதலாக கருதப்படுகின்றது. இந்த மாசடைதலிற்கு அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழந்து வருகின்றது. இரப்பர் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை நிலத்தினுள் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போது மண்வளம் அற்றுப்போகின்றது. மேலும் இரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களிற்கு தெளிக்கும் போது மண் மாசடைகின்றது. அண்மை காலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஒரு செயற்பாடாக மண் அகழ்தல் இடம்பெற்று வருகின்றது. கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மண் அகழ்வுக்கு உட்படும் போது நீரானது ஊர்மனைகளிற்குள் புகும் அபாயம் எழுந்துள்ளது. நீரின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் நீரானது குப்பை கூழங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகள் மீது கொட்டுவதாலும் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. மேலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணி வளி. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த வழியானது புகைப்போக்கிகளில் இருந்து வெளியேறும் அதிக புகை மற்றும் நச்சுவாயுக்கள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றது. காடுகளை அழிப்பதனாலும் கனிய வளங்களை அகழ்வதனாலும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் கிடைத்தற்கரிய கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. இயற்கை அனர்த்தங்கள். இயற்கையானது மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் சில நிகழ்வுகளாலும் அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக சுனாமி சூறாவளி வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை குறிப்பிடலாம். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இவ்வனர்த்தங்களால் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. பல உயிர்களை காவு கொண்ட இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இயற்கை அனர்த்தங்களாலும் விலை மதிக்க முடியாத இயற்கையானது அழிவிற்கு உள்ளாகின்றது. இயற்கையை பாதுகாத்தல். இயற்கையை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும். இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உலகிலுள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது.
மனிதர்கள் அனைவருமே இயற்கையை தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க வேண்டும். மரங்களை வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு எங்களால் இயன்றளவு மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்ற வேண்டும். முடிவுரை: செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மனநிம்மதியை திரும்பப் பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சிலகாலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும். எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோமாக. இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இயற்கையை பாதுகாத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இயற்கையை காப்போம். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இப்பூமியில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவில் இருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சிறப்பு: இந்த பூகோளமானது பரந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் பச்சைப்பசேலென்ற காடுகளையும் எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டமைந்துள்ளது. அந்த வளங்களை அனுபவித்திட மனிதர்கள், விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்களையும் ஒருங்கமைய பெற்றுள்ளது. பூமியில் இவ்வுயிரினங்கள் நிலை பெற்று வாழ மழை, காற்று, தீ, நிலம், நீர் போன்ற பஞ்சபூதங்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த இயற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல்: இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம், நீர், காற்று போன்றன பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதலாக கருதப்படுகின்றது. இந்த மாசடைதலிற்கு அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழந்து வருகின்றது. இரப்பர், பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை நிலத்தினுள் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போது மண்வளம் அற்றுப்போகின்றது. மேலும் இரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களிற்கு தெளிக்கும் போது மண் மாசடைகின்றது. அண்மை காலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஒரு செயற்பாடாக மண் அகழ்தல் இடம்பெற்று வருகின்றது. கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மண் அகழ்வுக்கு உட்படும் போது நீரானது ஊர்மனைகளிற்குள் புகும் அபாயம் எழுந்துள்ளது. நீரின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் நீரானது குப்பை கூழங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகள் மீது கொட்டுவதாலும் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. மேலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணி வளி. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த வளியானது புகைப்போக்கிகளில் இருந்து வெளியேறும் அதிக புகை மற்றும் நச்சுவாயுக்கள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றது. காடுகளை அழிப்பதனாலும் கனிய வளங்களை அகழ்வதனாலும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் கிடைத்தற்கரிய கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. இயற்கை அனர்த்தங்கள்: இயற்கையானது மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் சில நிகழ்வுகளாலும் அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை குறிப்பிடலாம். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இவ்வனர்த்தங்களால் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. பல உயிர்களை காவு கொண்ட இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இயற்கை அனர்த்தங்களாலும் விலை மதிக்க முடியாத இயற்கையானது அழிவிற்கு உள்ளாகின்றது. இயற்கையை பாதுகாத்தல்: இயற்கையை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும். இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உலகிலுள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது.
இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவருமே இயற்கையை தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க வேண்டும். மரங்களை வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு எங்களால் இயன்றளவு மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்ற வேண்டும். முடிவுரை: செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மனநிம்மதியை திரும்பப் பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சில காலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும். எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோமாக. இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இயற்கையை பாதுகாத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இயற்கையை காப்போம். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இப்பூமியில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவில் இருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சிறப்பு: இந்த பூகோளமானது பரந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் பச்சை பசேலென்ற காடுகளையும் எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டமைந்துள்ளது. அந்த வளங்களை அனுபவித்திட மனிதர்கள், விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்களையும் ஒருங்கமைய பெற்றுள்ளது. பூமியில் இவ்வுயிரினங்கள் நிலை பெற்று வாழ மழை, காற்று, தீ, நிலம், நீர் போன்ற பஞ்சபூதங்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த இயற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல்: இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம், நீர், காற்று போன்றன பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதலாக கருதப்படுகின்றது. இந்த மாசடைதலிற்கு அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழந்து வருகின்றது. இரப்பர், பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை நிலத்தினுள் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போது மண்வளம் அற்றுப்போகின்றது. மேலும் இரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களிற்கு தெளிக்கும் போது மண் மாசடைகின்றது. அண்மை காலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஒரு செயற்பாடாக மண் அகழ்தல் இடம்பெற்று வருகின்றது. கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மண் அகழ்வுக்கு உட்படும் போது நீரானது ஊர்மனைகளிற்குள் புகும் அபாயம் எழுந்துள்ளது. நீரின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் நீரானது குப்பை கூழங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகள் மீது கொட்டுவதாலும் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. மேலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணி வளி. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த வளியானது புகைப்போக்கிகளில் இருந்து வெளியேறும் அதிக புகை மற்றும் நச்சுவாயுக்கள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றது. காடுகளை அழிப்பதனாலும் கனிய வளங்களை அகழ்வதனாலும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் கிடைத்தற்கரிய கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. இயற்கை அனர்த்தங்கள்: இயற்கையானது மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் சில நிகழ்வுகளாலும் அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை குறிப்பிடலாம். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இவ்வனர்த்தங்களால் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. பல உயிர்களை காவு கொண்ட இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இயற்கை அனர்த்தங்களாலும் விலை மதிக்க முடியாத இயற்கையானது அழிவிற்கு உள்ளாகின்றது. இயற்கையை பாதுகாத்தல்: இயற்கையை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும். இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன.
உலகிலுள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவருமே இயற்கையை தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க வேண்டும். மரங்களை வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு எங்களால் இயன்றளவு மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்ற வேண்டும். முடிவுரை: செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மனநிம்மதியை திரும்ப பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சில காலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும். எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோமாக. இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இயற்கையை பாதுகாத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இயற்கையை காப்போம். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இப்பூமியில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவில் இருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சிறப்பு: இந்த பூகோளமானது பரந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் பச்சை பசேலென்ற காடுகளையும் எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டமைந்துள்ளது. அந்த வளங்களை அனுபவித்திட மனிதர்கள், விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்களையும் ஒருங்கமைய பெற்றுள்ளது. பூமியில் இவ்வுயிரினங்கள் நிலை பெற்று வாழ மழை, காற்று, தீ, நிலம், நீர் போன்ற பஞ்சபூதங்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த இயற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல்: இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம், நீர், காற்று போன்றன பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதலாக கருதப்படுகின்றது. இந்த மாசடைதலிற்கு அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழந்து வருகின்றது. இரப்பர், பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை நிலத்தினுள் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போது மண்வளம் அற்றுப்போகின்றது. மேலும் இரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களிற்கு தெளிக்கும் போது மண் மாசடைகின்றது. அண்மை காலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஒரு செயற்பாடாக மண் அகழ்தல் இடம்பெற்று வருகின்றது. கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மண் அகழ்வுக்கு உட்படும் போது நீரானது ஊர்மனைகளிற்குள் புகும் அபாயம் எழுந்துள்ளது. நீரின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் நீரானது குப்பை கூழங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகள் மீது கொட்டுவதாலும் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. மேலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணி வளி. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த வளியானது புகைப்போக்கிகளில் இருந்து வெளியேறும் அதிக புகை மற்றும் நச்சுவாயுக்கள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றது. காடுகளை அழிப்பதனாலும் கனியவளங்களை அகழ்வதனாலும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் கிடைத்தற்கரிய கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. இயற்கை அனர்த்தங்கள்: இயற்கையானது மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் சில நிகழ்வுகளாலும் அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை குறிப்பிடலாம். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இவ்வனர்த்தங்களால் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. பல உயிர்களை காவு கொண்ட இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இயற்கை அனர்த்தங்களாலும் விலை மதிக்க முடியாத இயற்கையானது அழிவிற்கு உள்ளாகின்றது. இயற்கையை பாதுகாத்தல்: இயற்கையை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும்.
இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உலகில் உள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவருமே இயற்கையை தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க வேண்டும். மரங்களை வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு எங்களால் இயன்றளவு மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்ற வேண்டும். முடிவுரை: செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மனநிம்மதியை திரும்ப பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சில காலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும். எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோமாக. இயற்கையை பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயற்கை நவீன காலத்தில் நம் இயற்கையோடு ஒன்றிணையாமல் செயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இயற்கையை பாதுகாத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இயற்கையை காப்போம். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையின் கொடைகளுடன் இணைந்து வாழும் படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இப்பூமியில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவில் இருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மைக்காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் இயற்கையை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் சிறப்பு: இந்த பூகோளமானது பரந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் அதன் நாற்புறமும் சூழப்பட்ட சமுத்திரங்களையும் பச்சை பசேலென்ற காடுகளையும் எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டமைந்துள்ளது. அந்த வளங்களை அனுபவித்திட மனிதர்கள், விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்களையும் ஒருங்கமைய பெற்றுள்ளது. பூமியில் இவ்வுயிரினங்கள் நிலை பெற்று வாழ மழை, காற்று, தீ, நிலம், நீர் போன்ற பஞ்சபூதங்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்த இயற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயற்கை மாசடைதல்: இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம், நீர், காற்று போன்றன பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதலாக கருதப்படுகின்றது. இந்த மாசடைதலிற்கு அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றன. உலகத்தின் அழகிய பரந்த நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழந்து வருகின்றது. இரப்பர், பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை நிலத்தினுள் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போது மண்வளம் அற்றுப்போகின்றது. மேலும் இரசாயன கிருமி நாசினிகளை பயிர்களிற்கு தெளிக்கும் போது மண் மாசடைகின்றது. அண்மை காலங்களில் சூழலை அச்சுறுத்தி வரும் ஒரு செயற்பாடாக மண் அகழ்தல் இடம்பெற்று வருகின்றது. கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மண் அகழ்வுக்கு உட்படும் போது நீரானது ஊர்மனைகளிற்குள் புகும் அபாயம் எழுந்துள்ளது. நீரின் பயனை வள்ளுவர் புறத்தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் நீரானது குப்பை கூழங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகள் மீது கொட்டுவதாலும் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததாலும் மாசடைகின்றது. மேலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனால் நிலத்தடி நீரானது அற்றுப்போகின்றது. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அவசியமாய் விளங்கும் மற்றொரு காரணி வளி. ஏனெனில் எந்தவொரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த வழியானது புகைப்போக்கிகளில் இருந்து வெளியேறும் அதிக புகை மற்றும் நச்சுவாயுக்கள் கலக்கும் போது அசுத்தமடைகின்றது. காடுகளை அழிப்பதனாலும் கனிய வளங்களை அகழ்வதனாலும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் கிடைத்தற்கரிய கொடைகள் மனித செயற்பாடுகளால் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. இயற்கை அனர்த்தங்கள்: இயற்கையானது மனித செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே நிகழும் சில நிகழ்வுகளாலும் அழிவுக்குள்ளாகின்றது. உதாரணங்களாக சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றை குறிப்பிடலாம். மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இவ்வனர்த்தங்களால் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் அழிவடைகின்றன. பல உயிர்களை காவு கொண்ட இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இயற்கை அனர்த்தங்களாலும் விலை மதிக்க முடியாத இயற்கையானது அழிவிற்கு உள்ளாகின்றது. இயற்கையை பாதுகாத்தல்:
இயற்கையை பாதுகாப்பது தனிமனிதர்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும். இயற்கை வளங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உலகிலுள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவருமே இயற்கையை தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க வேண்டும். மரங்களை வெட்டுதலை தடுத்து நிறுத்துவதோடு எங்களால் இயன்றளவு மரங்களை வளர்த்து இப்பூமியை பசுமையானதாக மாற்ற வேண்டும். முடிவுரை: செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மனநிம்மதியை திரும்பப் பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இயற்கை சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை காண சுற்றுலா செல்லும் நிலைமையை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சில காலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையோடு சேர்ந்து மனித இனமும் அழிந்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதற்கான உடனடியான தீர்வு இயற்கையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி அதனை பாதுகாத்தலாகும். எனவே இந்த காணொளி பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.